ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீகோடில் இருக்க MySQL 50 ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ண போகிறோம். அதில் இருக்க செகண்ட் ப்ராப்ளத்தையும் இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தோட நேம் என்னன்னா ஃபைண்ட் கஸ்டமர் எஃப். இதோட கொஸ்டின் இப்போ ரீட் பண்ணலாம். ஃபைண்ட் த நேம்ஸ் ஆஃப் த கஸ்டமர் தட் ஆர் நாட் ரெஃபர்ட் பை த கஸ்டமர் வித் ஐடி ஈக்குவல் டு. என்ன சொல்கிறாங்கன்னா, கஸ்டமரோட நேம் ரிட்டர்ன் பண்ணு. பட்டில் அது ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, இதில் ரெஃபரன்ஸ் ஐடி 2ன்னு இருந்துன்னா அப்போ அந்த கஸ்டமரை வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இந்த கண்டிஷனில் அலெக்ஸுக்கும் மார்க்குக்கும் 2ன்னு இருக்குது. அப்போ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. இப்போ இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் இன் எனி ஆர்டர். அதனால் நம்ம எந்த ஆர்டரில் வேணுமோ ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும். அதாவது எஸ்கியூஎல் வந்து நல்லுனா அன்னோன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வேர் கிளாஸில் அன்னோன் இல்லாமல் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். அதை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ட்ரூ கிடையாது. வேர் கிளாஸ் வந்து ட்ரூ ஒருத்தி தான் ரிட்டர்ன் பண்ணும். ஃபால்ஸையோ அன்னோன் வேல்யூவோ வந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. அதனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் எழுது. இப்போ இதோட சொல்யூஷனை பார்க்கலாம். செலக்ட் நம்ம வந்து நேம் ஒதுக்கி ரிட்டர்ன் பண்ணோம். அதனால் நேம் ஃப்ரம் எங்கே இருந்துன்னா கஸ்டமர் டேபிளில் இருந்து. ஏன்னா இந்த டேபிளோட பேர் வந்து கஸ்டமர். அதனால் கஸ்டமர் டேபிள்லேருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இதில் வேர் கண்டிஷன் எழுதலாம். வேர் என்ன எழுதுன்னா ரெஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி நாட் ஈக்குவல் டு. இப்படி எழுதிட்டு நிறைய பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்படி எழுதி ரன் கொடுத்தா சொல்யூஷன் வரும். பட் ரன் கொடுத்தா சொல்யூஷன் வராது. நான் என்ன இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதிலே பாருங்கள். ஏன்னா சாக் ஒத்தி தான் ரிட்டர்ன் ஆகிருக்கும். ஏன்னா சாக்கு தான் 1ன்னு இருக்குது. மிச்சம் இதுமாரி ரிட்டர்ன் ஆகிருக்காது. ஏன்னா இந்த நல் வேல்யூலாம் இனிஷியலாக அன்னோன்னு டிக்ளேர் பண்ணிடும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஐடியில் இது வந்து அன்னோன்னு வருது. அன்னோன் வந்துச்சுன்னா வேர் கிளாஸ் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாது. ஏன்னா வேர் கிளாஸ் வந்து ட்ரூ ஒத்திக்கு தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் இந்த கண்டிஷனில் அது ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம என்ன எழுதுனா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணு. ஆர் ரெஃப் அண்டர்ஸ்கோர் ஐடி இஸ் நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் பண்ணு. நம்ம ஒரு கண்டிஷன் எழுதுனா இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆகும். ஏன்னா நல்லா இருந்தாலும் 2 ஒத்தைக்கு தான் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. பட் நல்லா இருக்கலாம், 1ம் இருக்கலாம். அதனால் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் கஸ்டமரோட நேம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.